பூஜ்ய தயானந்த மகாராஜ் அவர்களை மானசீகமாக பிரார்த்தித்து அவருடைய அனுகிரகத்தை வேண்டி லலிதா திரிசதி ஸ்தோத்திர நாமாக்களின் சங்கர பாஷ்யத்திற்கு தமிழிலே தமிழாக்கமாய் கொடுக்கப்படுகிறது. முதல் நாமம் ஓம் ககார ரூபாயை நமஹ. ககார ரூபா காதி வித்யான்னு பிரம்ம வித்யாவுக்கு ஒரு பேர். இன்ஃபேக்ட் காதி வித்யையே ஷரீரமாக உடைய பரதேவதையை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அக்ஷரம் கா என்னும் வர்ணம். வித்யாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய பரதேவதையை ஞாபக விசேஷணமாய் வைத்திருக்கக்கூடியது க என்ற அக்ஷரம். இந்த க என்னும் அக்ஷரமே ஒரு பதமாய் சொல்லப்படுகிறது. இந்த பதத்திற்கு ஹிரண்யகர்ப்பன், தண்ணீர், ஷரீரத்தின் உத்தமமான அங்கமமான ஷிரஸ், தென் ஆனந்த ஸ்வரூபம் முதலிய அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த க என்னும் எழுத்தானது மெய்யெழுத்துக்களிலே முதல் எழுத்தாகும். அப்படிப்பட்ட காரணத்தினால் இந்த ஜகத்தின் சிருஷ்டி, ஸ்திதி முதலிய தர்மங்களோடு கூடிய ஹிரண்யகர்ப்பஸ்வரூபமான சகுண பிரம்மனை குறிக்கின்றது. அதனால் ககார ரூபா. ககாரத்தின் மற்றொரு பொருளான தண்ணீரே அன்ன உற்பத்தி, அன்னத்தினுடைய விருத்தி, சர்வ பிரபஞ்சத்தையும் ஜீவிக்க செய்யக்கூடிய காரணமாய் இருக்கக்கூடியது அந்த க என்ற அக்ஷரஸ்வரூபம். மூலவித்தியின் முதல் எழுத்து. அதனால் அது மற்ற பீஜங்களையும் போஷித்து காப்பாற்றுகின்றது. அதனால் அது ககார ரூபா. சர்வ பிராணிகளுக்கும் சிரசிலே அமிர்தம் இருப்பதாக யோகசாஸ்திரத்திலே கூறப்படுகிறது. யோக சாதனையினால் மூலாதாரத்திலே அடங்கியிருக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி சகசிராரம் வரைக்கும் அதை மேலெழும்பச் செய்து அந்த அமிர்தத்தை சுரக்கும்படி செய்யக்கூடிய சுபாவம் குண்டலினி யோகிகளுக்கு உண்டு. இங்கனமே இந்த க என்ற வர்ணம் காதி வித்தியின் முதல் பீஜம். அதை தியானிப்பவர்கள் ஈஸ்வர பாவத்தை தடையின்றி அடைகிறார்கள் என்று ககார ரூபத்தின் பெருமை கூறப்படுகிறது. கம் பிரம்ம முதல் க, கம் பிரம்ம இரண்டாவது க என்னும் ஸ்ருதிப்படி சிதாகாச வடிவமான ஹிருதய ஆகாசமானது ஆனந்த ஸ்வரூபமாய் இருக்கிறது. ஆனந்தம் என்று பொருள்படும் ககாரமானது முமுக்ஷுக்கள் மோட்சத்திற்காக ஸ்ரத்தையுடன் விரும்பக்கூடிய பிரம்மவித்யாவின் பிரம்மவித்யா மூலமந்திரத்தின் முதல் அக்ஷரமாய் இருக்கின்றது. அதுவே ககார ரூபம். இரண்டாவது நாம ஓம் கல்யாண்யை நமஹ. கல்யாணி அப்படின்னா கல்யாண குணங்கள்னு அர்த்தம், மங்கள குணங்கள். அவைகள் சுகஸ்வரூபமாகும். விஷய சுகங்கள் ஸ்ருதியிலே கூறப்பட்ட ஆரோக்கியம், இளமை, சர்வபௌமத்துவம், சதுர்முக பிரம்மாவிலிருந்து ஒரு பிளேட் ஆஃப் கிராஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சரீர உபாதிகளை உடையவர்களால் அனுபவிக்கக்கூடிய விஷய சுகங்கள். இவை நிருபாதிக ஸ்வரூபமான ஆனந்த சமுத்திரத்திலிருந்து தெளித்து வரக்கூடிய திவலையாகும். ஆனந்தமே ஸ்வரூபமாக வடிவமாக உடையவள் கல்யாணி. விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம என்னும் ஸ்ருதிப்படி
நிரங்குஷ நித்யானந்த ஸ்வரூப பிரம்மலட்சணமாய் விளங்கக்கூடிய பரதேவத்தை என்று பொருள்படுகின்றது. இதையே வடிவனைத்தும் தந்த வடிவற்ற வன்பொருள் என்று தமிழ் வேதாந்தம் சித்தரிக்கின்றது. மூன்றாவது நாமம் கல்யாண குணசாலினி. ஓம் கல்யாண குணசாலின்யை நமஹ. மங்களத்தை தரக்கூடிய குணத்தோடு கூடியவள், சுகத்தை உண்டு பண்ணக்கூடிய சத்தியகாமத்துவம், சத்திய சங்கல்பத்துவம், ஆதிக்கியத்துவம் போன்ற குணங்கள் கல்யாண குணங்கள் என்று கூறப்படுகின்றன. இந்த குணங்கள் பரிச்சின்னமாயிருந்தாலும் பரிச்சின்னமான குணங்கள் அபரிச்சின்னமான பரதேவத்தையை பிரகாசிக்கின்றன. மித்யா ஆத்ம பிரகாசனாய என்ற வாக்கியத்தின் பிரகாரம் இந்த கல்யாண குணங்களால் பரதேவதை போற்றத்தக்கவளாய் இருக்கிறாள், அறியத்தக்கவள். சுத்த சைத்தன்ய ரூபமாயுள்ள அந்த சித்ஸ்வரூபத்திற்கு குணங்கள் சுவாதீனமாயிருப்பதால் வாஸ்தவமாய் பார்த்தால் குணங்களே இல்லை. சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ச என்று உபனிஷத் அந்த சக்தியை போற்றுகின்றது. நிர்குணம் என்று சகஸ்ரநாமமும் வர்ணிக்கின்றது. அதனால் பரதேவத்தை இடத்திலே குணங்கள் ஆரோபிக்கப்பட்டு அந்த குணங்கள் பிரகாசிக்கப்படுகின்றன. இருந்தாலும் உபாதியால் குணங்களை கற்பித்து துதிப்பது இது தோஷம் என்று கூற முடியாது. பேத புத்தியோடு பக்தர்களுக்கு சகுண பிரம்மஸ்வரூப ஸ்தோத்திரத்தினால் பராசக்தியின் கருணை உண்டாகின்றது. இருப்பினும் ஆரோபிக்கப்பட்டுள்ள குணங்களை அபவாதம் செய்து அபேதமாயிருக்கக்கூடிய சுத்த சைத்தன்யம் என்னும் அறிவோடு உபாசிப்பது சிறந்ததாகும். நிர்குண விசாரம் என்பது, நிர்குண உபாசனை என்பது ஜீவ சைத்தன்ய ஸ்வரூபத்தின் ஒரே தன்மையை கொடுக்கக்கூடிய வாக்கியங்களை பற்றி சிந்திப்பது. இத்தகைய நிர்குண உபாதி நிர்குணம் என்றால் உபாதி ரகிதம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை குருமுகமாய் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். சுவாதந்திரேன சாஸ்திர அன்வேஷனம் ந குர்யாத் என்று உபனிஷத்திலே பகவான் சங்கரர் வாக்கியம் இருக்கிறது. ஆகவே இந்த வித்யா குருமுகமாய் பெற வேண்டியது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We shall continue.